ஹாய் காய்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் மீன் குழம்பு எப்படி வைக்குதுன்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரம் வச்சு எண்ணெய் ஊற்றி கடுகு வெந்தயம் போட்டு நல்லா கொஞ்சம் பொரிஞ்ச பிறகு நறுக்கி வச்ச வெங்காயத்தை போட்டுங்க. அவங்கவுங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க. நான் தேவையான ஒரு 4 வெங்காயம் போட்டுக்கிட்டேன். அதுக்கேற்ற மாதிரி தக்காளி ஒரு 4 வெங்காயம் போட்டுட்டு நல்லா வதங்கணுங்க. கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா வதக்கி விடணும். இப்போ பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. கொஞ்சோண்டு மஞ்சாத்தூள் போட்டுக்கோங்க. நல்லா வதங்கின பிறகு நம்ம தேவையான அளவு மிளகாத்தூள் போட்டுக்கலாம். அவங்கவுங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. எங்கள் மிளகாத்தூள் அந்தளவுக்கு காரம் இருக்காது, அதனால் நான் ஒரு 2 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கிறேன். இன்றைக்கி குழம்பு கொஞ்சமாக இருந்தாலும் அதனால ஏற்ற மாதிரி கொஞ்சமாக மிளகாத்தூள் போட்டு வைக்கிறேன். நல்லா பச்சை வாசனை வரைக்கும் போகிற வரைக்கும் நல்லா கிண்டி விடுங்க. அப்போ தான் குழம்பு நல்லா வாசனையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றி விட்ருங்க. தேவையான அளவு புளியை கரைச்சி ஊற்றிட்டு நல்லா அந்த மிளகாத்தூள் கரையிற வரைக்கும் கரண்டியை வச்சு நல்லா கிண்டி விடுங்க. நல்லா கிண்டிட்டு தேவையான தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா குழம்பு நல்லா கொதித்து அந்த எண்ணெய் மேலே அடப்படணும். அது வரைக்கும் நல்லா குழம்பு கொதிக்கட்டும். அது வரைக்கும் நம்ம கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணலாம். குழம்பு நல்லா கொதிக்க வருது. இப்போ அதுக்கு நான் என்ன மீன்னா, நான் பொடி மீன் தான். இங்கே பெரிய மீன்லாம் வரல, பொடி மீன் தான் வந்துச்சு. பார்க்க நல்லா இருந்துச்சு. நம்மளுக்கு மீன் நல்லா இருந்தால் போதும். அதை நல்லா க்ளீன் பண்ணி உப்புலாம் போட்டு நல்லா கழுவிட்டு தண்ணி இல்லாமல் எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ குழம்பு நல்லா கொதிச்சு வந்துடுச்சு. பாருங்கள், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், தலை நல்லா கொதிக்குது. இந்த டைமில் மீன் போட்டுருங்க. அப்போ தான் குழம்பு சுண்டுறதுக்கும் மீன் வேகிறதுக்கும் கரெக்டாக இருக்கும். இப்போ மீனை போட்டாச்சு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், நான் குழம்பு அந்த பாத்திரத்தில் எந்த அளவு வச்சுக்கிறேன் பாருங்கள். கொஞ்சமாக தான் வச்சேன். மீன் அந்தளவுக்கு நிறையல, கொஞ்சமாக இருக்கிறதுனால திட்டமாக குழம்பு வச்சுட்டு போதும். இப்போ குழம்பு மீன் போட்டுட்டோம். குழம்பு ஒரு கொதிக்கிட்டோம். ஏன்னா எல்லாம் சின்ன மீன் உடஞ்சிடும். அதனால் கொஞ்சம் லோஸ் ஃப்ளேமில் வச்சிட்டோம்னா அதுக்கேற்ற மாதிரி கொதிக்கும் குழம்பு. கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணலாம். இப்போ நல்லா குழம்பு சுண்டி வந்துச்சு. உங்களுக்கு பார்க்கும் போதே தெரியும் பாருங்கள். அதனால் இப்போ தேவையான அளவு கொத்தமல்லி போட்டலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஒரு கிண்டிட்டு விட்டோம்னா அந்த மல்லி எல்லாம் சூட்லேயே இதுவாகிடுச்சுன்னா ஸ்மெல்லு சூப்பராக இருக்கும். உங்களுக்கு பார்க்கும் போதே தெரியும். குழம்பு பாருங்கள், கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குது. டேஸ்ட்டும் கரெக்டாக இருக்குது. உப்பு புளி காரம் எல்லாம் கரெக்டாக இருக்குது. இன்றைக்கி நம்ம வீட்டில் சூப்பரான மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஓகே, பாய்.